வெல்கம் டு சஹா இன்டீரியர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு சைட்டில் ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சஹா இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ போடுவோம், உங்களுக்கு யூஸ் ஆனதாக இருக்குங்க. இந்த வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாடுலர் கிச்சனுங்க, வார்ட்ரூபு, டிவி யூனிட்டு, பர்கோலா பார்ட்டிஷனுங்க எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் காட்டிட்டு வரேன். இப்போ முதல்ல வந்து நம்ம பார்க்குறதுங்க 16க்கு 10 இருக்கிற கிச்சனுங்க, மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துடலாம். அதெல்லாமே வந்து அக்ரிலிக் மைக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருந்த இடத்த நம்ம எப்படி மாற்றிருக்கோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், என்ட்ரன்ஸில் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணியிருக்கோம். கிச்சனோட வியூ பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ ஜென்யூனாக இருக்குதுன்னு பாருங்கள். பேஸ் யூனிட்டு, வால் பாக்ஸ் யூனிட்டு, லாஃப்ட் யூனிட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். லாஃப்ட் வந்து சிவிலில் பண்ணலைங்க, நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே அக்ரிலிக் மைக்காங்க. மைக்கா மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, அதனால தான் அந்த எழுத்து உங்களுக்கு தெரியுது. ஏன்னா கஸ்டமர் பெயிண்டிங் ஒர்க் டச்சப் இருக்கிறதுனால இப்போ பிரிக்க வேண்டான்ட்டாங்க ஸ்டிக்கர், அதனால ஸ்டிக்கர் அப்படியே இருக்குங்க. ஸோ வால் பாக்ஸ் எல்லாமே கிளாஸ் டோருங்க. ஃபுல்லாக லைட்டிங் செட்டப் போட்டிருக்கும். டோர் ஓப்பன் பண்ணால் லைட் எரியிற மாதிரி செட்டப்புங்க. நல்லா ஜென்யூனான ஒர்க்குங்க. அடுத்து நம்ம பார்க்குறதுங்க, கார்னரை வந்து நம்ம இடத்த வேஸ்ட் பண்ணாமல் எஸ் கார்னர் போட்டிருக்கோம். உங்களுக்கு கார்னர் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதேபோல் டோரோட ஹிஞ்சஸ் எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஸ் ஹிஞ்சஸ் போட்டிருக்கிறோம். இந்த டோர் போய் டம்முன்னு அடிக்கிறது, அதனாலேயே ஹிஞ்சஸ்க்கு ப்ராப்ளம் வரும். இது வந்து லைஃப் வந்து ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. அடுத்தது ஆயில் பில்லோட் பார்க்கலாம். ஆயில் பில்லோட்டில் வந்து டேண்டம் செட்டப்பில் போட்டிருக்குறேங்க. நல்லா லைஃப் வருங்க. 15-20 வருஷத்துக்கு எந்த கம்ப்ளைண்ட் வராது, அது பாட்டுக்கு இருக்குங்க. எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் போட்டிருக்கும். அடுத்தது ஹாபுக்கு கீழே வந்து கட்லரி யூனிட்டுங்க, கட்லரி ட்ராவுங்க இது. அடுத்தது பிளெயின் ட்ராவு. அடுத்தது பிளேட் வைக்கிற ராவுங்க. ஸோ சைட்லேயும் ட்ராஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 6க்கு 5 இருந்த இடத்துல ஸ்டோரேஜ் பாக்ஸாக கன்வே பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கும் அதே போல் கிளாஸ் டோருங்க. ஓப்பன் பண்ணால் லைட்டிங் செட்டப்போடவே இருக்கும். மேலே லாஃப்ட்டும் போட்டிருக்கோம். கிச்சன் லாஃப்ட் டோருக்கு எல்லாமே வந்துங்க உங்களுக்கு ஹேண்டில் இருக்காது, ஹேண்டிலோ நாபோ இருக்காது. எல்லாமே புஷ்புல் தாங்க. கஸ்டமர் கேட்டுக்கிறதுக்கு அடிப்படையில் எல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ண ஓப்பன் ஆகும், ப்ரெஸ் பண்ண க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரி செட்டப்பில் போட்டிருக்கோம். அடுத்தது வந்துங்க அந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில்ங்க பர்கோலா பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். சிஎன்சி டிசைன் கட் பண்ணி இது பார்த்திங்கன்னா தெரியும், ஜென்யூனாக இருக்கும். ஹாலில் உட்காந்து பார்த்தா நல்லா நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ பேனலிங் பண்ணியிருக்கோம். மேலே சிவில் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம வந்து பேனலிங் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்தது டிவி யூனிட்டுங்க. டிவி யூனிட் வந்து நல்லா பெரிய ஹாலுங்க. பெரிய ஹாலுக்கு வந்து நம்ம பெருசாகவே பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்கும் ஃப்ரண்ட்டில். கிச்சனோட ஓவர் வியூ பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குங்க. அடுத்ததுங்க ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க, ஸ்டோரேஜ் பாக்ஸோட வியூங்க. அடுத்தது பர்கோலா பார்ட்டிஷனோட இது வந்து ஃப்ரண்ட் வியூங்க. ஹாலில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது வார்ட்ரூப்புங்க. வார்ட்ரூப் வந்து உங்களுக்கு 7க்கு 7ங்கிற சைஸில் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 3ங்க. இது வந்து உங்களுக்கு அக்ரிலிக் மைக்காக தான். உள்ள ஸ்பேஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு வியூ வந்து இந்த டிவி யூனிட் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குங்க. அதாவது ஹாலு பெருசுங்கிறதுனால டிசைனும் பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ரிச் லுக்கில் இருக்குங்க உங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றிங்க.